ஏக்கணா மூட சமக்கோச்சனா இப்படி வாழைகளை சுத்திட்டு எழுதியடா நீ. வாழைப்பூவா நல்லா இருக்குமாங்க இது? நாட்டுப்பூ. ஆ இது நாட்டுப்பூ நல்லா கூட்டு பொரியல் வச்சுன்னா கல்லடுப்பு வராது. கல்லடுப்பு நல்ல மருந்துண்ணே. ஆமா, கல்லடுப்புக்கு நல்ல மருந்து இது. சரி 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 எல்லாத்துக்கும் நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டா கல்லடுப்பு வராது. சரி சரி அது நாட்டுப்பூ தான் சாப்பிடணுமா எல்லா பூவும் சாப்பிடலாமா? இல்ல, நாட்டுப்பூ தான் இதுக்கு நல்ல மருந்து. சரி 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 இந்த நாட்டுப்பூ சாப்பிட்டா யாருக்குமே கல்லடுப்பே வராது. கல்லடுப்பு வராதுண்ணே. அப்போ நீ சிறந்த டாக்டர் ஆயிட்டியோ? ஆனா மருத்துவ குணம் இது. மருத்துவ குணம். சரி சரி எத்தனை பூ பறிச்சுட்டு போறா? இது 4 பூ கிடந்துச்சு. ஆ இது நாட்டு வாழை. சரி சரி இதான் நாட்டு இந்த பூ தான் பறிக்கணுண்ணே. ஆமா, இது நாட்டு வாழை. இதை பறிச்சு கொண்டு வரேன். சரி சரி நீ கறிக்கு ஒப்பேத்திட்ட. ஆமாம்மா, பொரியல் பண்ணி ம் சாப்பிடணும். இது உள்ள ஒரு கல் மாதிரி ஒரு நரம்புமா இருக்கும். ம் இந்த நரம்பை தூரத்திக்கணும். சரி 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 இந்த நரம்பை தூரத்திக்கிட்டு என்ன பொரியல் பண்ண சூப்பராக இருக்கும். சரி 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 ஏழைக்கு ஏற்ற மருந்து. ஆமாம், சரிங்கண்ணா. இதுதான் எப்பவும் வாரத்துக்கு ஒரு நாள் பொரியல்.